தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள விசேட அறிவித்தல். இலங்கையில் ஆபத்தான இடமாக மாறியுள்ள தென் மாகாணம். நல்லூரில் திறக்கப்பட்ட அசைவ உணவகம் வேலன் சுவாமிகள் விடுத்துள்ள கோரிக்கை. நல்லூரில் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட அசைவ கடையின் பெயர் பலகை மாநகர சபையால் அகற்றம். நெறிமுறை ஆட்சேர்ப்புகளை பின்பற்ற வேண்டும் ஜெனீவாவில் சுகாதார அமைச்சர் வலியுறுத்தல். வட்டி விகிதங்களை குறைத்த மத்திய வங்கி. ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் மீது துப்பாக்கி சூடு, 3 கைது. கண் சுகாதாரம் தொடர்பான மூலோபாய திட்டம் ஒன்றினை உருவாக்க கோரி ஜனாதிபதிக்கு கடிதம். தொடர்பான விரிவான செய்திகள். தனிநாடு கோரி ஒரு இனம் போராடிய வரலாற்றை இந்த நாடு கொண்டுள்ளது என்றும் நாட்டில் உள்ள சிங்கள பேரினவாதிகளுடன் வாழ முடியாது என தமிழீழத்துக்காக அந்த இனம் பல உயிர்களை வழங்கியுள்ளதாகவும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாத் பதியுதீன் கடுமையாக உரையாற்றியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், தமிழீழத்துக்காடு மற்றும் தமது மண்ணுக்காக போராடி உயிரிழந்த இனத்தின் வரலாற்றை இந்த நாடு கொண்டுள்ளது. சயனர் குப்பிகளை அணிந்து கொண்ட போராட்டம் அது. 30,000 தொடக்கம் 40,000 மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். தமிழர்களும் சிங்களவர்களும் இராணுவத்தினரும் இதில் கொல்லப்பட்டுள்ளனர். அப்பாவி முஸ்லிம் மக்கள் அகதிகளாக்கப்பட்டனர். இதனை மறந்து இன்று நாடாளுமன்றில் நீங்கள் பேசலாம். ஆனால் மக்களினுடைய வேதனைகள் உள்ளங்களில் இருந்து கொண்டே இருக்கின்றன. இதுவரையில் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி தொடர்பில் எந்த விதமான அறிக்கையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நாங்களும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களே. மக்களுக்கான சேவையை செய்ய வேண்டிய தேவை எமக்கு உள்ளது. அப்படியென்றால் எதிர்க்கட்சியை பக்கச்சார்பாக பார்ப்பது நியாயமில்லாத ஒன்று. அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் அசமந்தமாக செயற்படுகின்றது. பாதுகாப்பு இந்த நாட்டில் சீராக இருந்தால் பயமில்லை. ஆனால் நமது நாட்டில் சாதாரண மக்களும் கொல்லப்படுகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு சபாநாயகருக்கு இருக்கின்றது. ஆனால் சபாநாயகரோ ஒரு பொம்மை போல இருக்கின்றார். ஒரு நாள் கூட எதிர்த்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்காத சபாநாயகரை முதலாக நாங்கள் காண்கின்றோம். 24 ஆண்டுகளாக நாடாளுமன்றில் இருந்து இப்படிப்பட்ட ஒரு பொம்மை சபாநாயகராக பதவி வகிக்கவில்லை என்றும் அவர் கடும் தொனியில் கருத்து தெரிவித்துள்ளார். இலங்கை இன்று தனது 53வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறது. 1972 ஆண்டு மே 22 அன்று ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட சோல்பரி அரசியலமைப்பை மாற்றி இலங்கையர்களால் உருவாக்கப்பட்ட குடியரசு அரசியலமைப்பு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் இலங்கை முழு சுதந்திரம் பெற்று பிரிட்டிஷ் காலனி ஆட்சியில் இருந்து விடுபட்டு குடியரசாக அறிவிக்கப்பட்டது. 1815 கண்டியன் ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கை பிரிட்டிஷ் பேரரசுடன் இணைக்கப்பட்டு அதன் இறையாண்மை பிரிட்டிஷ் மன்னரால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்களின் கீழ் நிர்வகிக்கப்பட்டது. 1948 பிப்ரவரி 4 அன்று இலங்கை பிரிட்டிஷிடமிருந்து சுதந்திரம் பெற்றாலும் அது ஒரு டொமினியன் நாடாகவே இருந்தது. ஆனால் 1972 பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க தலைமையிலான அரசாங்கம் குடியரசு அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு இலங்கையை முழுமையான குடியரசாக மாற்றியது. இந்த நாள் இலங்கையின் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக கருதப்படுகின்றது. குடியரசு தினம் நாட்டின் முழு சுதந்திரத்தையும் தனித்துவமான அரசியல் அடையாளத்தையும் கொண்டாடும் ஒரு முக்கிய நிகழ்வாகும். நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குறித்த தகவல்களை உடனடியாக வழங்குமாறு அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி தகவல்கள் கிடைத்தவுடன் உறுப்பினர்களின் பெயர்களை உள்ளூராட்சி சபைகளின் விவரங்களுடன் வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அனைத்து வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் 27ஆம் தேதிக்கு முன்னர் அந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க கேட்டுக் கொண்டுள்ளார். அண்மையில் நல்லூர் முன்வீதியில் திறக்கப்பட்ட அசைவ உணவகத்தை அகற்றுவது தொடர்பில் தமிழ் சைவ பேரவையின் அழைப்பின் பேரில் சைவ அமைப்புகளின் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சைவ அமைப்புகள் மற்றும் ஆதீனங்கள், குருமார் ஒன்றியங்கள், ஆலய பரிபால சபையினர் தலைமையில் வடமாகாண ஆளுநரை சந்தித்து
குறித்து அசைவ கடையினை அகற்றுவது தொடர்பில் மனு ஒன்றை கையளிப்பது என இந்த கலந்துரையாடலின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனை பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த சந்திப்பில் கலந்து கொள்ள உள்ள அமைப்புகள் அல்லது ஆதரவு தெரிவிக்க விரும்புகின்ற அமைப்புகள் வியாழக்கிழமை நள்ளிரவுக்கு முன்னர் 077-0756-333 என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வணக்கம். இன்றைய தினம் 2025 ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி அளவிலே நல்லூரில் அமைந்துள்ள சிவகுரு ஆதீனத்தில் தமிழ் சைவ பேரவையினுடைய அழைப்பின் பேரில் சைவ அமைப்புகள் ஒன்று கூடி அண்மையிலே நல்லூர் முன்வீதியிலே திறக்கப்பட்ட அசைவ உணவகத்தை மூட வைக்க வேண்டிய தேவைப்பாடு பற்றி ஆலோசித்திருந்தோம். அந்த வகையிலே இன்றைய தினம் யாழ் நீதவான் நீதிமன்றிலே யாழ் மாநகர சபையினுடைய சுகாதார பகுதியினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தண்டப்பண அறவீட்டுடன் மேலும் 7 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சைவ அமைப்புகள் மிகவும் அவசரமாக நாங்கள் இன்று மாலையிலே ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம். நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை வடமாகாண ஆளுநர் அவர்களை சந்தித்து சைவ அமைப்புகள் இந்து அமைப்புகள் ஆதீனங்களுடைய தலைமையிலே குருமார் ஒன்றியங்கள் ஆலய பரிபாலன சபைகள் ஏனைய சமய அமைப்புகள் இவ்விடயத்திலே ஆதரவு தெரிவித்து நிற்கின்ற அனைத்து அமைப்புகளையும் ஒன்று திரட்டி ஒரு மகஜரொன்றை அவருக்கு கையளித்து இந்த விடயத்திலே தலையிட்டு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டுமென்றும் இந்த அசைவ உணவகம் உடனடியாக மூடப்பட வேண்டுமென்றும் நிரந்தர நோக்கிலே அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த வேண்டுகோளை முன்வைப்பதாக தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே அனைத்து சைவ அமைப்புகள் இந்து அமைப்புகள் ஆலய பரிபாலன சபைகள் இதிலே ஆர்வம் கொண்டிருக்கின்ற நீதிக்காக போராடுகின்ற அனைத்து அமைப்புகளையும் நாங்கள் அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். நாளைய தினம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை நள்ளிரவுக்கு முன்பாக தமிழ் சைவ பேரவையினுடைய நிர்வாக காரியதரிசியினுடைய பின்வரும் தொலைபேசி கையடக்க தொலைபேசி இலக்கத்துக்கு புலனத்தின் ஊடாகவோ நேரடியாகவோ நீங்கள் உங்கள் அமைப்புகளுடைய பெயர்களை அனுப்பி வைத்தால் அவற்றையும் நாங்கள் இதற்கு ஆதரவான அமைப்புகளாக இணைத்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொலைபேசி இலக்கம் 077-075-6333 077-075-6333. ஆக இந்த ஒரு வேண்டுகோளை சைவ அமைப்புகள் சார்பிலும் சைவ மக்கள் சார்பிலும் நாங்கள் அனைவரிடமும் வேண்டி நிற்கின்றோம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நல்லூரினுடைய புனிதத்தையும் தமிழர்களுடைய அடையாளத்தையும் சைவ தமிழ் அடையாளத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டிய தேவை அனைவருக்கும் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே இந்த விடயத்திலே அனைவரும் ஒன்றுபட்டு முழுமையான ஆதரவை தருமாறு அனைத்து சைவ அமைப்புகள் சார்பிலும் தமிழ் சைவ பேரவை சார்பிலும் அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம். நல்லூர் ஆலயம் ஒன்றில் அனுமதியின்றி திறக்கப்பட்ட அசைவ உணவகத்தின் முன்னால் வைக்கப்பட்டிருந்த அனுமதியற்ற விளம்பர பலகை இன்றைய தினம் யாழ்ப்பாண மாநகர சபையினால் அகற்றப்பட்டது. நல்லூர் ஆலய முன்வீதியில் அனுமதியின்றி திறக்கப்பட்ட அசைவ உணவகத்துக்கு எதிராக பல்வேறு அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இன்றைய தினம் யாழ் மாநகர சபையினர் குறித்த விளம்பர பதாகையை அகற்றியுள்ளனர். வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் பரந்த கொள்கை தொலைநோக்கு பார்வையின் ஒரு பகுதியாக உள்ளூர் அதிகாரிகள் நாட்டின் ஆரம்ப சுகாதார அமைப்பை வலுப்படுத்த போராடி வருவதால் நாடுகள் அதிக பொறுப்பான மற்றும் நெறிமுறை ஆட்சேர்ப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவாவில் இடம்பெறும் உலக சுகாதார அமைப்பின் 78வது வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார். பொருளாதார உறுதியற்ற தன்மை, நோய் பரவல்கள் மற்றும் சுகாதார நிபுணர்களின் இடம்பெயர்வு போன்று அதிகரித்து வரும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் உலகளாவிய ஒத்துழைப்பு, நிலையான சுகாதார, நிதி மற்றும் மீள்தன்மை கொண்ட அமைப்புகளின் முக்கியத்துவத்தை சுகாதார அமைச்சர் இதன்போது வலியுறுத்தினார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர்,
கடந்த அரை நூற்றாண்டில் நாங்கள் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளோம். மேலும் அண்மைய பொருளாதார கொந்தளிப்பில் இருந்து பொதுமக்கள் மற்றும் உலகளாவிய நல்லெண்ணத்தின் பலத்தால் நாங்கள் மீண்டு வருகின்றோம். எங்கள் கொள்கை உலகளாவிய ஆரோக்கியத்திற்கான இலக்குகளுடன் ஒத்துப்போகின்றன. இலங்கையின் வெளிநோயாளர் பிரிவு வருகைகள் அதன் மக்கள் தொகையை விட 3 மடங்கு அதிகமாகும். இது ஆரம்ப சுகாதார நிறுவனங்களை தவிர்ப்பதை தடுக்க வேண்டிய அவசர தேவையை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. இது நாட்டின் சுகாதார வளங்களில் ஒரு முக்கியமான பிரச்சினை. சுகாதார நிபுணர்களின் பெருமளவிலான இடப்பெயர்வு ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது. 2022 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கு இடையில் இலங்கையின் 726 ஆலோசகர்கள், 1116 வைத்திய அதிகாரிகள் மற்றும் சுமார் 2800 செவிலியர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு சென்றுள்ளனர். இந்த நிபுணர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் இலங்கை குறிப்பிடத்தக்க நிதி இழப்புகளை சந்தித்துள்ளது. இலக்கு நாடுகள் பொறுப்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மேலும் பொறுப்பான மற்றும் நெறிமுறை ஆட்சேர்ப்பு நடைமுறைகளையும் அமைச்சர் இதன் பொழுது வலியுறுத்தினார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தருமாறு கோரி நுவரெலியாவில் நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச தேயிலை தினத்தை முன்னிட்டு மத்திய மாகாணத்தின் சமூக அபிவிருத்தி நிறுவனம் ஒன்றினால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அடிப்படை வசதிகள் இல்லாத பெருந்தோட்ட மக்களுக்கு தற்போது அரசாங்கம் நீதி வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் களத்துறை மாநகர சபைக்கு போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்து களத்துறையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பந்துல பிரசன்ன என்ற நபரை இலக்கு வைத்து கடந்த 4ஆம் தேதி பிற்பகல் குறித்த துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டது. துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் 3 கைது செய்துள்ளதுடன் இந்த குற்ற செயலுக்காக பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் மற்றும் துப்பாக்கியையும் களத்துறை குற்றப்பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். இந்த நிலையில் கைதான சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் பயாகல பகுதியில் பல இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 6 மோட்டார் சைக்கிள்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. குறித்த சந்தேக நபர்கள் பல பகுதிகளில் இருந்து மோட்டார் சைக்கிள்களை திருடியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இலங்கையின் சுகாதார கட்டமைப்பில் உடனடியாக கண் சுகாதாரம் தொடர்பான மூலோபாய திட்டம் ஒன்றினை உருவாக்கி அதனை செயற்படுத்த வேண்டும் என ஜனாதிபதியிடம் யாழ் போதனா வைத்தியசாலையின் சிரேஷ்ட கண் சத்திர சிகிச்சை விசேட வைத்திய நிபுணர் எம் மலரவன் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள குறித்த கடிதத்தில் இலங்கையின் பல்வேறு சுகாதார குறிகாட்டிகள் அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு ஒப்பானதாக காணப்படுகின்ற பொழுதும் கண் சுகாதார குறிகாட்டிகள் பிராந்திய ஆண்டை நாடுகளினை விட பின்னடைந்து காணப்படுகின்றது. இலங்கையின் கண் சிகிச்சை சேவைகள் முதல்நிலை சுகாதார சேவைகளுடன் ஒருங்கிணைக்கப்படாமலும் அவற்றின் ஒரு பாகமாக உள்ளடக்கப்படாமலும் உள்ள நிலைமைகளால் கண் பார்வை இழப்பு அல்லது பாதிப்பு அதிகரித்து செல்வதாக, குறிப்பாக வயது வந்தவர்களில் அதிகரித்து செல்கின்றது. இதனால் வாழ்க்கை தரம், உற்பத்தி திறன் என்பன பாதிக்கப்படுவதுடன் பார்வை இழந்தவர்களை அதிக அளவில் பராமரிக்க வேண்டிய தேவை சமூகத்துக்கும் குடும்பங்களுக்கும் நாட்டுக்கும் ஏற்படுவது பெரும் சுமையாகும். இந்த நிலைமைகளிலிருந்து நாட்டினையும் மக்களினையும் மீட்டெடுக்க சுகாதார கட்டமைப்பில் உடனடியாக கண் சுகாதாரம் தொடர்பான மூலோபாய திட்டம் ஒன்றினை உருவாக்கி அதனை செயற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கடிதத்தின் பிரதிகள் பிரதமர், சுகாதார அமைச்சர், பிரதி சுகாதார அமைச்சர், சுகாதார அமைச்சின் செயலாளர், சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம், வடமாகாண ஆளுநர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் எஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.fnaclary.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.